வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சேலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் நல்லகவுண்டம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் தாங்களே சாட்டையால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தவிர்க்கு வாக்களித்து தவறு இழைத்துவிட்டதாக கூறி விவசாயிகள் சாட்டையால் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் கோரிக்கை ஏற்க மறுக்கும் தவிக அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனத்தையும் பதிவு செய்கின்றனர். விவசாயிகள் பிரச்சனையில் தவிக அரசும் முதலமைச்சர் விஜயும் மௌனம் காத்து வருவதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சேலம் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல் வணக்கம். தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். என்ன கோரிக்கைகளெல்லாம் முன்வைக்கின்றனர்? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கிரிஜா. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தாவேகா தலைவராக இருந்த விஜய் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிட்டப்பட்டது. இந்த அறிவிப்பானது சிறு மற்றும் குறு விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கூட்டுறவு சங்கங்களில் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. ஆனால் இந்த விவசாயிகளின் கோரிக்கைக்கு தாவேகா அரசு எந்த விதமான செவிசாய்க்காததால் தமிழகம் முழுவதும் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதும் இந்த தாவேகா அரசும் தமிழக முதலமைச்சரும் இது குறித்து எந்த விதமான அறிவிப்பும் அறிவிக்காமல் மௌனம் காத்த ஒரு நிலையில் இன்று சேலத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நல்லகவுண்டம்பட்டி என்ற பகுதியில் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் முன்பாக ஒன்று திரண்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த தாவேகா அரசிற்கு நாங்கள் வாக்களித்தது தவறு என்று கூறி அந்த தவறுக்கு தண்டனையாக தங்களை தாங்களே சாட்டையால் அடித்துக் கொண்டு தண்டனை கொடுத்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் விவசாயிகள் தாங்களாகவே சாட்டையில் அடித்து தண்டனை அளிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் இந்த தாவேகா அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடனை தள்ளுவ நாங்கள் கட்ட மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த போராட்டத்திற்கு பிறகும் தாவேகா அரசானது தொடர்ந்து மௌனம் காக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் விவசாயிகள் அனைவரையும் ஒன்று திரட்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த தாவேகா அரசிற்கு நாங்கள் வாக்களித்தது தவறு, அந்த தவறுக்கு தங்களை தண்டனை அளித்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இன்று விவசாயிகள் தங்களை சாட்டையால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.